ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 16 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, காவேரி என்னங்க 2 நாளா சரியில்லவே இல்லைன்னொடனே தாத்தா என்ன சொல்றாரு, இல்லையே என்கிட்ட நல்லா தானே பேசுறா அப்படின்னோடனே, இல்லையே அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம கிட்ட நல்லா தான் பேசுறா, விஜய்க்கு அவனுக்கும் ஏதாச்சும் சண்டையா இருக்குமோ அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இப்பனா அவங்க 2 பேரும் அப்படின்னா சண்டை போட்டுக்கிறதே இல்ல, அதுவும் இல்லாம எதுவும் சண்டை வந்தாலும் இப்பனா விஜய் வந்து அதெல்லாம் சமாளிச்சுக்குவானோடனே, எங்க காவேரியும் பொறுப்பான பொண்ணு தானே, நான் அப்படி சொல்லல, விஜய் அவ்வளவு தூரத்துக்கு அவன் மாத்திட்டான்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லைன்னு. அப்ப பார்த்து கரெக்டா சாரதா வராங்க. அந்த சாரதா வரும்போது அங்க விஜய் வர்றாரு. விஜய் வந்து சாரதாவ ரிசீவ் பண்றாரு வாங்கன்னு சொல்லி, "ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க" அப்படின்னோனே, "இல்லப்பா காவேரிய தான் பார்க்க வந்தேன்னோனே." இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி காவேரி என்னன்னு தெரியலம்மா 2 நாளா ஒரு மாரி இருக்கா, என்னன்னு கேட்டு சொல்லேன்" அப்படின்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "அத அவங்கள்ட்டயே போய் இப்படியா சொல்லுவ?" அப்படின்னோனே, "அவளும் என் பொண்ணு தானே, நான் ஒரு உரிமையில தானே கேட்டேன்னோனே." இப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "இல்லம்மா இங்க எதுவும் பிரச்சனை இல்ல. வீட்ல அக்கா தங்கச்சிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காளுங்கம்மா, வேற எதுவும் இல்லன்னோனே." சரின்னு சொல்லிட்டு இப்ப சாரதா போய் காவேரி கிட்ட பேச போறாங்க. அப்ப காவேரிக்கு அட்வைஸ் பண்றாங்க இந்த மாரி. கீழ என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு பொறுமை இல்ல. உடனே எங்கடா போற அப்படின்னோனே, இல்லம்மா இந்த மாரி காவேரியோட அம்மா வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல்ல, நம்ம அவங்க வீட்டுக்கு போனா நம்மள எப்படி கவனிக்கிறாங்க, நம்ம ஒரு காஃபினாச்சும் போட்டு குடுக்கணும்லன்னோனே, அதுக்காண்டி நீ போய் காஃபி போட போறியான்னோனே, இல்ல கிச்சன்ல செல்வி அக்கா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன்னோனே, ஏன்டா மாமியார் எப்படி கவனிக்கிறான் பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து பாட்டி வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன பத்தி தான் ஏதோ குசு குசுன்னு பேசின மாதிரி எனக்கு கேக்குதுன்னொடனே, இல்ல மாமியாரை எப்படி கவனிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க 2 பேருமா. அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து அந்த அக்காவை கூப்பிட்டு காஃபி போட சொல்றாங்க. இங்க சாரதா வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்றாங்க இந்த மாதிரி, அங்க இருக்கிற பிரச்சனையை இங்க கொண்டு வராத, நீ வந்து ஏதோ சொல்லாட்டியும் நீ ஏதோ அவளுக்காக தான் ஏதோ பண்றேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி காவேரியை நம்பி சாரதா பேசிட்டு இருக்காங்க. இங்க கீழ என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அவங்க காஃபி கொண்டு போய் குடுக்க போகும்போது, "தாங்க நானே போய் குடுக்க போறேன்னு" சொல்லிட்டு கொண்டு போகும்போது, இத ராகினி பாக்குறாங்க. என்ன இவரு இப்படி இவளுக்கு கூஜா தூக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பெரிய கவலையில இருக்காங்க. இங்க சாரதா கிட்ட போய் காஃபி குடுக்கும்போது, "என்ன தம்பி நீங்க போய்" அப்படின்னோனே, "புடிங்க" அப்படின்னோனே, இப்ப காவேரி உம்முன்னு இருக்காங்க. விஜய் சிரிக்கிறாரு. "அதான் தம்பி உன்ன பார்த்து சிரிக்குதுலடி, கொஞ்சம் சிரியேன்" அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாரி யமுனா படிக்க மாட்டேன்னு சொல்றாப்பா, அதுக்கு தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னோனே, இல்லையே காலையில நான் கூட அவள பார்த்தேனே, என்ட்ட நல்லா தானே பேசினா, நான் கூட அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன், அது என்னோட கடமை தானே அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து சிரிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா தான் சிரியேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, கடைசி சீன் தான் ரொம்ப கியூட்டா எடுத்துருக்காங்க. விஜயும் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, காவேரி வந்து உங்ககிட்ட ஒண்ணு பேசலாமா அப்படின்னோனே, அது உனக்கு வந்து நீனா என்கிட்ட எப்பவுமே பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்ல, நீ என்ன வேணா சொல்லலாம் நான் கேட்பேன்னோனே, அந்த மாரி கான்ட்ராக்ட்ல இல்லையே, கான்ட்ராக்ட் ஒய்ஃப்க்கு அந்த மாரி பெர்மிஷன்லாம் கிடையாதுல்ல அப்படின்னோனே, விஜய் அப்படியே பார்க்குறாரு. என்ன பேசணும்னோனே, "நீங்க என்ன எங்க அம்மாகிட்ட இவ்வளோ உரிமை எடுத்து பேசுறீங்க? எதுக்காக இந்த மாரி செய்றீங்க? நமக்கு தான் கான்ட்ராக்ட் முடிய போதுல்ல. முடியிற நேரத்துல நீங்க இந்த மாரி பேசுனீங்கன்னா, நான் நாளைக்கு இந்த மாரி பிரிஞ்சு போகும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அப்புறம் எல்லாரும் என் மேல தானே தப்பு சொல்வாங்க." அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. காவேரி பேச பேச விஜய் வேற மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கிறாரு. "உன்ன யார் விட போறா?" அப்படின்னு. அதே மாரி காவேரி நான் பிரிஞ்சு போகும்போது என்ன தானே எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, "உன்னை யாரு பிரிஞ்சு போக விட போறா லூசு" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளயே திட்டிட்டே வர்றாரு. அப்போனே காவேரி சொல்றாங்க, "நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் வந்து நீ சொல்றதெல்லாம் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அ அவர் வந்து கார ஓட்டிட்டே இருக்கிறாரு. அப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, "நீ ஒரு 5 நிமிஷம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு போனாலே என்னால உன்ன பிரிஞ்சு இருக்க முடியல. இதுல ஆயுசு முழுக்க உன்ன பிரிஞ்சு நான் இருக்க போறேனா? நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்ன நான் விடுவேனா?" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவரோட மனசுக்குள்ளேயே அப்படியே ஃபீல் பண்ணி பேசி அவர் என்ஜாய் பண்ணிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.